ஹலோ! எங்க கார்டன்ல விளைஞ்ச காய்கறிகள் எல்லாமே நாங்க யூஸ் பண்ணது போக, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணது போக நெறையா மீதி இருந்துச்சுங்க. அதனால நான் இங்க இருக்க மார்க்கெட் பிளேஸ்ல விலைக்கு போட்டிருந்தேன். நெறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. வாங்குனவங்க எல்லாருமே காய்கறிகள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. ஹேப்பியா இருந்துச்சு. எங்க வீட்ல நான் விநாயகர் சதுர்த்தி எப்படி கும்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு விநாயகர் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எந்த பண்டிகை நான் கொண்டாடுறோமோ இல்லையோ, விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பா கும்பிட்டுருவோம். அவருக்கு பிடிச்ச இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமா சர்க்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். 3 விதமான லட்டுமே நான் வீட்ல தாங்க பண்ணேன். இந்த பொரிக்கடலையும், அதுக்கப்புறம் வந்து நெடக்கல்ல பர்ஃபி மட்டும் கடையில வாங்கியிருந்தோம். இந்த டைம் வாழைப்பூ வடை பண்ணியிருந்தேன். ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. விநாயகர் வந்து இந்தியன் ஸ்டோர்ல தாங்க வாங்கியிருந்தோம். சூப்பரா அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தேன். இங்க வந்து கடல்லலாம் கரைக்க முடியாது. அதனால வீட்லயே புது பக்கெட்ல கொஞ்சமா மஞ்சள் தண்ணியில பூ போட்டு விநாயகர் உள்ள வச்சுட்டோம். ஈஸியா கரைஞ்சிட்டாரு. வீட்ல எந்த வேலை வேணாலும் செஞ்சிரலாங்க. ஆனா இந்த குழந்தைங்களோட ப்ளே ஏரியா கிளீன் பண்றது பாருங்க, அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களுக்கு எந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பாய்.